இல்ல குட் பை டக்லில வந்து 3 கெட்டப்ல பண்றாரு. ம், ம், அதுல ஒரு கெட்டப் தான் இப்ப நம்ம பார்க்குற கெட்டப். இந்த படத்துல இந்த சாங்ல மட்டும் தான் இந்த கெட்டப்ல இருப்பாரு. ம், ம். மத்தபடி படம் ஃபுல்லா வேற ஒரு கெட்டப்ல இருப்பாரு. இந்த சாங் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்ல வரக்கூடிய சாங். ஓகே. அதனால இந்த படத்துல வந்து இந்த கெட்டப் வந்து குட் பை டக்லில ஒரு போர்ஷனுக்கு உள்ள கெட்டப். கெட்டப். அது இப்ப ரொம்ப லேட்டஸ்ட்டா எடுத்த இந்த சாங் இது. அந்த படத்தோட ஷூட் முடிச்சுட்டு வந்து இந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு. அது அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் இன்னைக்கு வந்துருச்சு. ம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் படம் நகலவே இல்ல. எல்லாருக்கும் நகலவே தெரியும். இல்ல. 6 மாசம் அப்படியே படம் பெண்டிங்ல கிடந்துச்சு. வருமா? வராதா? அடுத்து மூவ் ஆகுமாங்கிற நெறைய பிரச்சனைகள். எல்லாம் ஒண்ணொன்னா முடிஞ்சு எப்பவுமே அஜித்தினுடைய ஸ்டைல் என்ன வச்சிருப்பாருன்னா, ஒரு படத்தை முடிச்சுட்டு, கம்ப்ளீட் பண்ணி டப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளியில போயிட்டு 1 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்த படத்துக்கு ஆரம்பிப்பாரு. ஒரே டைம்ல 2 படம் பண்றது அவருடைய லைஃப்லயே கிட்ட பண்ணவே மாட்டாரு. முன்னாடியே பண்ணியிருக்காரு ஒழிய, சமீப காலமா பண்றதில்ல. இந்த படம் அப்படித்தான். பிப்ரவரியோட அந்த படத்தினுடைய வேலைய முடிச்சுட்டு, ஏப்ரல்ல இருந்து குட் பை டக்லி டேட் குடுத்திருந்தாரு. ஏப்ரல்ல இருந்து அந்த படம் ஆரம்பிச்சு, பொங்கலுக்கு ரிலீஸ் 2025 பொங்கலுக்கு குட் பை டக்லி ரிலீஸ் தான் அவருடைய அந்த லைனப். லைனப். ஆனா அது எல்லாமே மாறி போயி பிப்ரவரியில படம் முடிக்காம, இப்ப நவம்பர், டிசம்பர் வரைக்கும் விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங் போயி, அது இடையிலேயே வந்து குட் பை டக்லி ஆரம்பிச்சு 2ம் சைமல்டேனியஸ்ல பண்ணிட்டு, இப்ப வந்து நிக்குது. இப்ப 2மே நிக்கிறப்ப என்ன ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்ண ரிலீஸ் முடியாது. பண்ண முடியாது. அதனால விடாமுயற்சியை வந்து பொங்கல் கொண்டு வந்துட்டு, குட் பை டக்லிய வந்து அவருடைய பர்த்டே அன்னைக்கு மே 1 கொண்டு வரலாங்கிற இப்போ ஒரு லைனப்ல வச்சிருக்காங்க.